இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குகிற நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் ஜூடியன் சிந்துஜன். மலர்ந்திருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதேபோன்ற அமெரிக்கா, ஐரோப்பா, மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து சக்தி குளோபலோடாக இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதிலும் மிகுந்த மகிழ்ச்சி. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தினத்திற்கான தலைப்புச் செய்திகள். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கொழும்பு மேகசின் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகளில் 14 பேர் மீதான வழக்கு விசாரணை இன்று. துபாயிலிருந்து ஆஸ்திரேலியா நோக்கி பயணித்த பயணிகள் விமானம் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கம். தனியார் துறை ஊழியர்களுக்கு 2500 ரூபாய் சம்பள உயர்வு பெற்றுக் கொடுப்பது தொடர்பான சட்டம் மூலம் மீதான வாத பிரதிவாதங்கள் பாராளுமன்றத்தில் இன்று. அமெரிக்க ஜனாதிபதி வேட்பாளர் டொனால்டு டிரம்பின் தேர்தல் பேரணியின் போது குழப்பத்தில் ஈடுபட்ட நபர் போலீசாரால் கைது. தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்தி. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கொழும்பு மேகசின் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகளில் 14 பேர் மீதான வழக்கு விசாரணை இன்றைய தினம் இடம்பெறவுள்ளது. குறித்த 14 கைதிகளில் 13 பேர் கடந்த 18 நாட்களாக சிறைச்சாலையில் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ள தமிழ் கைதிகளின் உடல்நிலையில் எந்தவித பாதிப்புகளும் ஏற்படவில்லை என சிறைச்சாலைகள் தலைமையகம் தெரிவித்துள்ளது. உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ள கைதிகளை சிறைச்சாலைகள் வைத்தியர் தொடர்ந்தும் கண்காணித்து வருவதாகவும் சிறைச்சாலைகள் பேச்சாளர் துஷார் உப்பல்தனிய குறிப்பிட்டார். தம்மிதான நீதிமன்ற விசாரணைகளை துரிதப்படுத்துமாறு வலியுறுத்தி கடந்த மாதம் 23ஆம் தேதியிலிருந்து தமிழ் அரசியல் கைதிகள் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதேவேளை தமிழ் அரசியல் கைதிகள் 14 பேரின் விளக்கமறியல் இன்று வரை நீடிக்கப்பட்டுள்ளது. மேகசின் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த தமிழ் அரசியல் கைதிகள் 14 பேர் கொழும்பு மேலதிக நீதவான் அருணி ஆட்டிகளம் முன்னிலையில் நேற்று முன்தினம் ஆஜர்படுத்தப்பட்டனர். அரசு தரப்பை பிரதிநிதித்துவப்படுத்தி சட்டமாதிபர் திணைக்களத்திலிருந்து எவரும் நீதிமன்றத்தில் ஆஜராகாத காரணத்தினால் இன்று வரை தமிழ் அரசியல் கைதிகளின் வழக்குகளை நீதவான் ஒத்திவைத்துள்ளார். அத்துடன் இன்றைய வழக்கு விசாரணைகளின் போது சட்டமாதிபர் திணைக்களத்திலிருந்து பிரதிநிதிகளை ஆஜராகுமாறும் கொழும்பு மேலதிக நீதவான் அருணி ஆட்டிகள அழைப்பாணை விடுத்துள்ளார். 14 தமிழ் அரசியல் கைதிகள் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டிருந்த நிலையில் கடந்த வாரம் கைதியொருவர் விடுதலை செய்யப்பட்டிருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது. தனியார் துறை ஊழியர்களுக்கு 2500 ரூபாய் சம்பள உயர்வினை பெற்றுக் கொடுப்பது தொடர்பிலான சட்டம் மூலம் மீதான வாத பிரதிவாதங்கள் பாராளுமன்றத்தில் இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட உள்ளது. தனியார் துறை ஊழியர்களின் கொடுப்பனவு தொடர்பான 2 சட்ட மூலங்கள் இன்று விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளதாக தொழில் மற்றும் தொழிற்சங்க அமைச்சர் WDJ செனவிரத்ன குறிப்பிட்டார். முதலாவதாக தனியார் துறை ஊழியர்களுக்கான மாதாந்த கொடுப்பனவாக குறைந்தபட்சம் 10,000 ரூபாய் வழங்குவதற்கு குறித்த சட்டம் மூலம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தற்போது வரை சில தனியார் துறையினர் ஊழியர்களுக்கு 10,000க்கும் குறைந்த அளவிலேயே மாதாந்த கொடுப்பனவை வழங்க உள்ளதாகவும் அமைச்சர் WDJ செனவிரத்ன தெரிவித்துள்ளார். எனவே குறித்த விடயம் தொடர்பில் இன்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ள சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டதன் பின்னர் அனைத்து தனியார் துறை ஊழியர்களுக்கும் குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் 10,000 வழங்கப்பட வேண்டும் எனவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை தனியார் துறை ஊழியர்களுக்கான அடிப்படை சம்பளத்தை 2500 ரூபாவால் அதிகரிப்பது தொடர்பிலான சட்டம் மூலமும் பாராளுமன்றத்தில் இன்றைய தினம் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. இந்த சம்பள அதிகரிப்பு 2 கட்டங்களாக வழங்குவதற்கு குறித்த சட்ட மூலத்தில் ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டன. அதற்கமைய கடந்த 2015ஆம் ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதி தொடக்கம் அமலுக்கு வரும் வகையில் 1500 ரூபாய் கொடுப்பனவு அதிகரிப்பு செய்யவும் 2016ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி தொடக்கம் மிகுதி 1000 ரூபாய் கொடுப்பனவை அதிகரிப்பதற்கும் குறித்த சட்ட மூலத்தினூடாக அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த 2 சட்ட மூலங்களும் இன்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதுடன் வாத பிரதிவாதங்களின் பின்னர் மேற்கொள்ளப்படும் வாக்கெடுப்பினூடாக அவற்றை நிறைவேற்றிக் கொள்ள எதிர்பார்ப்பதாகவும் தொழில் மற்றும் தொழிற்சங்க உறவுகள் அமைச்சர் WDJ செனவிரத்ன சுட்டிக்காட்டியுள்ளார். ஹவராதுவ நகுதுவ பிரதேசத்தில் கழுகு ஒன்றை துன்புறுத்தலுக்குள்ளாக்கி கொலை செய்த சம்பவம் தொடர்பில் மேலும் 4 சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் குறிப்பிட்டுள்ளது. குறித்த சந்தேக நபர்கள் பிரதேசத்தை விட்டு தப்பிச் சென்றுள்ளதாக போலீஸ் தலைமையகம் மேலும் சுட்டிக்காட்டியது. சம்பவம் தொடர்பில் ஹவராதுவ போலீசாரினால் கைது செய்யப்பட்ட 2 சந்தேக நபர்கள் எதிர்வரும் 24ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். கடந்த 8ஆம் தேதி ஹவராதுவ நகுதுவ பிரதேசத்தில் குறித்த கழுகு ஒன்றை துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கி கொலை செய்த புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் பெரிதும் ஆக்கிரமித்திருந்ததை குறிப்பிடத்தக்கது. துபாயிலிருந்து ஆஸ்திரேலியா நோக்கி பயணித்த பயணிகள் விமானம் ஒன்று கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டுள்ளது. விமானத்தில் பயணித்த பெண் ஒருவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டமையினால் நேற்று மாலை 6:30 மணி அளவில் குறித்த விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டதாக கட்டுநாயக்க விமான நிலைய கடமை நேர முகாமையாளர் குறிப்பிட்டார். குறித்த விமானத்தில் 500 பயணிகள் பயணித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பாதிக்கப்பட்ட பெண் நீர்கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் குறித்த விமானம் மீண்டும் இரவு 8:30 மணி அளவில் புறப்பட்டுச் சென்றது.
தலாவ மொரகஹாவே பகுதியில் பெண் ஒருவரின் சடலம் நேற்று மாலை மீட்கப்பட்டுள்ளது. குறித்த பகுதியில் காணப்பட்ட சடலம் தொடர்பில் பொதுமக்களால் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் சடலத்தை மீட்டு தலாவை பிரதேச வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். குறித்த பகுதியில் மீட்கப்பட்ட சடலம் 45 வயதுடைய பெண்ணின் சடலமாக இருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். சடலம் இதுவரை அடையாளம் காணப்படவில்லை. பிரேத பரிசோதனைகளுக்காக சடலம் அனுராதபுரம் வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மக்களின் பிரச்சினைகள் தொடர்பில் ஆராயும் மக்கள் சக்தியின் இல்லங்கள் தோறும் திட்டத்தின் 17வது நாள் இன்றாகும். மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் திட்டத்துடன் பேராதனை பல்கலைக்கழகமும் கைகோர்த்துள்ளது. கிழக்கு மற்றும் மத்திய மாகாணங்களில் மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் திட்டம் இன்றைய தினமும் முன்னெடுக்கப்பட உள்ளது. மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் திட்டம் தொடர்பான கிழக்கு மாகாண தகவல்களை வழங்குகின்றார் எமது அலுவலக செய்தியாளர் டில்ஷான் தாலி. வணக்கம். இன்றைய தினமும் நாங்கள் திருகோணமலையின் பல்வேறு பகுதிகளுக்கும் சென்று அங்கிருக்கிற மக்கள் இன்றைய தினமும் நாங்கள் திருகோணமலை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று அங்கு வசிக்கும் மக்களின் பிரச்சனைகள் குறித்து ஆராய்கின்றோம். அது மாத்திரம் இன்று நாங்கள் கந்தலாய் மற்றும் மருதவ பகுதிகளுக்கு சென்றிருக்கின்றோம். அங்கிருக்கின்ற மக்களின் பிரச்சனைகள், அதாவது அவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள், அதே போன்று அந்த மக்கள் தற்போது அவர்கள் இருக்கின்ற பொதுவாக இருந்த பிரதேசத்தில் இருக்கின்ற பிரச்சனை குறித்தும் நாங்கள் ஆராய இருக்கட்டும். அது மாத்திரமன்றி அந்த பிரச்சனைகளை நாங்கள் பதிவு செய்து அவற்றை உரிய அதிகாரிகளின் கவனத்துக்கு கொண்டு வரவும் காத்திருக்கட்டும். நேற்றைய தினமும் நாங்கள் திருகோணமலை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு பிரவேசித்திருந்தோம். அங்கு சென்று அந்த மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகள், அதே போன்று பல்வேறு இங்கு காணப்படுகின்ற பிரச்சனையாக யானை சொல்லி காணப்படுகின்றது, குடிநீரின்மை பிரச்சனை காணப்படுகின்றது, இவ்வாறான பிரச்சனைகள் இங்கு காணப்படுகின்றன. அதே போன்று 4 தினமும் நாங்கள் திருகோணமலை மாவட்டத்தில் தங்கியிருந்து இருக்கின்ற மக்களின் பிரச்சனைகளை கேட்டறியிருக்கின்றோம். செய்திகளுக்காக திருகோணமலை மண்ணிலிருந்து டில்ஷான் தாலிப். தொடர்வது விளையாட்டுச் செய்தி. முன்னாள் ரக்பி வீரர்கள் மற்றும் யானைகள் இணைந்து போலோ விளையாட்டில் ஈடுபட்ட நிகழ்வு தாய்லாந்தில் இடம்பெற்றுள்ளது. நேற்றைய தினம் பாங்காக்கில் இடம்பெற்ற இந்த விளையாட்டுப் போட்டியில் தாய்லாந்தைச் சேர்ந்த யானைகள் பங்கேற்றுள்ளன. வருடாந்தரம் இடம்பெறும் இந்த நிகழ்வு 14வது வருடமாகவும் இந்த வருடம் இடம்பெற்றுள்ளது. வனஜீவராசிகளின் வாழ்க்கை நிலைமையை கருத்தில் கொண்டு இந்த போட்டிகள் முன்னெடுக்கப்படுகின்றன. குறித்த போட்டியில் 20 யானைகள் கலந்து கொண்டுள்ளதுடன் இவை கிழக்கு சூரின் மாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி கலந்து கொண்டன. 14வது கிங்ஸ் கிண்ண எலிபென்ட் போலோ என இந்த போட்டிகள் அழைக்கப்படுகின்றன. யானைகளுக்கான மருத்துவ மற்றும் உதவித்தொகையை அதிகரிப்பதற்காக இந்த போட்டிகள் ஃபெர்மிமோட் உதவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அந்த தகவலுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய தினத்திற்கான காலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மணித்தியால செய்தி அறிக்கையை 10:25 மற்றும் 11:25 எதிர்பாருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.